வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. பயிற்சி 3.7 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் பின்வருவனவற்றுக்கு வர்க்கமூலம் காண்க. அதுல ஃபர்ஸ்ட் ரோமன் என்னது? 400 x அடுக்கு 4 y அடுக்கு 12 z அடுக்கு 16 வகுத்தல் 100 x அடுக்கு 8 y அடுக்கு 4 z அடுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ இதுக்கு என்ன பார்க்க சொல்றாங்க அப்படின்னா வர்க்கமூலம் பார்க்க சொல்லியிருக்காங்க. வர்க்கமூலம்னா என்ன? ஸ்கொயர் ரூட் அப்படின்போம். தட் இஸ் அல்லது நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கோவை இருக்கோ அதுக்கு அடுக்குல 1/2 உயர்த்துவோம், அவ்வளவுதானே. அது அறைய உயர்த்துவோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம தீர்வு போடலாம். ஸோ தீர்வில் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ஸோ 400 x அடுக்கு 4 y அடுக்கு 12 z அடுக்கு 16. ஸோ வகுத்தல் என்ன இருக்கு? ஸோ 100 x அடுக்கு 8 y அடுக்கு 4 z அடுக்கு 4. ரைட், இப்போ இதுக்கு என்ன பார்க்கணும்? ஸோ வர்க்கமூலம் பார்க்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை போடுங்க. சரி, போட்டு முடிச்சோன்னா இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது அடிபடுமான்னு பாருங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 100 ஒரு 100 100 400 வந்து 400, அப்போ 4 வந்துடுது. அப்போ என்ன ஆகுது? ஸோ 4 x அடுக்கு 4 y அடுக்கு 12 z அடுக்கு 16 கீழ் x அடுக்கு 8 y அடுக்கு 4 z அடுக்கு 4. ரைட், இப்போ இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட்டு இருக்கு. சரி, எல்லாமே அடுக்கில் இருக்கு. இது 4 மட்டும் அடுக்கில் இல்லை. அப்போ நம்ம அதை அடுக்கில் எழுதலாம் இல்லையா? தட் மீன்ஸ் 4 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம் இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னு எழுதலாம். சரி, இப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன்? ஸோ 4க்கு பதிலாக 2 ஸ்கொயர் x அடுக்கு 4 y அடுக்கு 12 z அடுக்கு 16. ஸோ வகுத்தலில் பார்த்தீங்கன்னா ஸோ x அடுக்கு 8 y அடுக்கு 4 z அடுக்கு 4 போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் போடணும். சரி, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் போடலாம், அல்லது ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம இப்போ நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணணும்? ஸோ எல்லாத்துக்குமே வந்து வகுத்தல்ல 2 போடணும். ஓகேவா? சரி, அப்போ 2 போட்டால் இந்த ஸ்கொயர் ரூட்டை நீக்கிடலாம். சரி, ஓகே, நம்ம இப்போ அதுக்கு 2 அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ 2 2/2. இப்போ நான் ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டேன் பாருங்க. எக்ஸ் 4/2, அடுத்தது y அடுக்கு 12/2, z 16/2. ரைட், அதே போல் கீழே என்ன பண்ணலாம்? எக்ஸ் 8/2, y 4/2, அடுத்து z 4/2. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு வகுத்தல் 2 போட்டேன். சரி, இப்போ ஸோ இங்கே 2க்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா ஸோ 2 அப்படியே வந்துடும். அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ் 4 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 2 2 2 4 வருது. அப்போ எக்ஸினுடைய அடுக்கில் ஸோ 2 வருது. அடுத்து y 12/2ன்னு வருதா? ஆமாம், அப்போ என்ன ஆகும்? ஸோ 6 2 12. ஸோ இப்போ ஒய்னுடைய அடுக்கில் என்னது? 6 6. அடுத்து z பாருங்க. ஸோ 1 2 2 8 2 16, அப்போ 8ன்னு வரும். z அடுக்கில் 8 வரும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸினுடைய அடுக்கில் 4 2 8, ஒய்னுடைய அடுக்கில் 2 2 4, z அடுக்கில் 2 2 4. ஓகே, அதன் பின்ன இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இதில் ஏதாவது வந்து ஸோ ஒரே போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரி, நான் கொஞ்சம் அப்படியே வந்து இந்த பக்கம் வந்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள். எஸ், இப்போ என்னென்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அதாவது அடிமானங்கள் ஒரே போல் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? அடுக்குகளை வந்து ஸோ கூட்டல் இருந்தால் கூட்டலாம், அல்லது கழித்தல் இருந்தால் கழிக்கலாம். ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸின் அடுக்கு 2, இங்கே பெரிய நம்பர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸை வந்து கீழே கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸினுடைய அடுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சப்போ என்ன போடலாம்? ஸோ வகுத்தல்ல எக்ஸின் அடுக்கு 4 -2ன்னு மாறும். ஓகேவா? ஆமாம், ஏன்னா 2ஓட அடிமானம் வந்து ஒரே போல் இருக்கும்போது. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒய்னுடைய அடுக்கு 6 இருக்குது, இங்கே கீழே 2 இருக்குது. அப்போ ஒய் மேலேயே வச்சுக்கலாம், ஏன்னா 6ங்கிறது பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய 2ஆனது மேலே போகும்போது ஒய்னுடைய அடுக்கில் -2ஆக மாறிடும். அடுத்து ஜெட் போடுறோம். ஜெட் அப்படிதான். ஜெட்டின் அடுக்கு 8 இருக்கா? ஓகே, ஆல்ரெடி இங்கே ஜெட்டின் அடுக்கு 2 இருக்கா? இது மேலே போகுது இப்போ. ஸோ மேலே ஜெட்டு அப்படின்னு போகும்போது ஸோ -2ஆக மாறும். சரிதானே? எஸ், அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 2 ஒயின் அடுக்கு 4 இசட்டின் அடுக்கு 6 வகுத்தல் எக்ஸின் அடுக்கு 2 அப்படின்னு மாறுது. ரைட், இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ண, ஒரு மட்டு வேல்யூ சேர்த்திக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுடணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஸோ 2 பெருக்கல் ஸோ ஒயின் அடுக்கு 4 z அடுக்கு 6 வகுத்தல் எக்ஸின் அடுக்கு 2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த மட்டு அப்படிங்கிற இந்த வேல்யூவை நம்ம போட மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 2க்கு தேவை கிடையாது, ஏன்னா 2ங்கிறது நம்பர் தான், வெறும் நம்பர் அப்படிங்கிறனால நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த கோவைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான மாடுலஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ அப்படிங்கும்போது 2 பக்கம் 2 சைடில் ஒரு
ஸோ கோடு போடணும், அது கட்டாயமாக போடணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் இதுதான். இப்போ செகண்ட் ரோமன் பாருங்க. ஸோ 7x² + 2 பெருக்கல் √14x + 2 வகுத்தல் x² - 1/2x + 1/16 கொடுத்துருக்காங்களா? ரைட். இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க? வர்க்கமூலம் பார்க்க சொல்றாங்க. அப்போ வர்க்கமூலம்னா ரூட் எடுக்கணும். ஓகே, ரூட் எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபடி கோவை, அதே போல இதுவும் ஒரு இருபடி கோவை. ஸோ முதல்ல நம்ம அதை காரணிப்படுத்திக்கலாம். காரணிப்படுத்திட்டு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் நான் காரணிப்படுத்திக்கிறேன். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 7x² எடுத்துக்கலாம். சரி, இப்போ 7x² + 2 √14x + 2. ரைட். இப்போ இங்கே பாருங்க. ஸோ இது 2 டைம் √14 இருக்கா? அப்போ நம்ம இதை பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ √14 √14 பிரித்து எழுதிக்கலாம். சரி, இப்போ 7x² + √14x + √14x + 2 அப்படின்னு எழுதியாச்சு. சரி, இப்போ இதெல்லாம் மீண்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 7 இருக்கு இல்லையா, இந்த 7 வந்து என்ன மாதிரி ரெண்டா பிரிச்சு எழுதலாம்னா √7 பெருக்கல் √7ன்னு எழுதலாம். சரிதானே? அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஸோ இந்த 7 வந்து √7 பெருக்கல் √7 x² x × xன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த ரூட்டுக்குள்ள 14 இருக்கா, இது வந்து 2 பெருக்கல் √7ன்னு எழுதலாமா? சரி, அப்போ நம்ம √2 பெருக்கல் 7x ப்ளஸ் √2 பெருக்கல் 7x ப்ளஸ் இப்போ இந்த 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ √2 பெருக்கல் √2ன்னு எழுதலாம். பாருங்க, இப்போ இதில் எதுக்காக இந்த மாதிரி எழுதுறோம்னா, ஸோ ஒவ்வொன்றிலையும் பொதுவாக இருக்கக்கூடியது எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, இங்கே √7 இருக்கு, இங்கே √7 இருக்கு. ஓகே, அடுத்தது எக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன எடுக்கலாம்? √7x அப்படிங்கிறத பொதுவாக இந்த 2 டேர்ம்ல வந்து வெளில எடுக்கலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா √2 இருக்கா, அதை நம்ம பொதுவாக எடுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ நான் இப்போ வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம √7x எடுத்துடுறோம். சரி, இப்போ நான் √7x எடுத்துட்டா மிச்சம் எவ்வளோ இருக்குது? ஸோ √7 × xன்னு இருக்கா, அப்போ அதை அப்படியே போட்டுக்கோங்க. √7 × x. ஓகே, நம்ம தான் இங்கே √7x நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்போ நம்ம இங்கே என்ன வருது? சரி, இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? √2. அப்போ ப்ளஸ் √2. சரி, இதில் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இங்கே என்ன எடுக்கலாம்? √2 நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ ப்ளஸ் √2 வெளியில் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் √7x. ஸோ √7x ப்ளஸ் அடுத்து இங்கே மிச்சம் இருக்கிறது √2. அப்போ √2. ஓகே, சரி, அப்போ அதோட நம்ம என்னது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பொதுவாக இருக்குது பாருங்கள், √7x + √2. √7x + √2 இருக்கு இல்லையா, அதை வெளியில் எடுங்க. அப்போ √7x + √2 வெளியில் எடுத்திங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? √7x. ஸோ √7x ப்ளஸ் இங்கே √2 இருக்கா, ப்ளஸ் √2 இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதை காரணிப்படுத்தும் போது நமக்கு எப்படி கிடைக்குது? ஸோ √7x × √2, √7x × √2. இதை பொதுவாக எப்படி எழுதலாம்? ஸோ இது இப்போ a + b. ஸோ a + b × a + b ஃபார்மேட்டில் இருக்கா? ஆமாம். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? a + b ² எழுதலாம் இல்லையா? அந்த மாதிரி இது என்னது? √7x 2 டைம் வந்திருக்கு. அப்போ அடுக்கில் 2 போட்டுக்கோங்க. ஸோ நம்ம டோட்டலாக இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்? ஸோ √7x + √2 ² ஓகே, அதே போலவே இதை எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. தட் இஸ் x² - 1/2x ப்ளஸ் 1/16. ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஸோ அரை தானே இருக்குது. சரி, அரையை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ காலையும் இப்போ இங்கேருந்து -1/2 இருக்கனால ஸோ -1/4 போடுங்களேன். ஸோ 2 காலை சேர்த்துனீங்கன்னா அரை கிடைக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ நம்ம இந்த -1/2 எப்படி எழுதலாம்? தட் இஸ் இந்த x² முதல்ல நான் 2ஆக பிரித்து எழுதுறேன். தட் இஸ் x பெருக்கல் x மைனஸ் அரையை வந்து 1/4x -1/4xன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த 16 எப்படி? 4 பெருக்கல் 4ன்னு இருக்கா, அப்போ ப்ளஸ் 1/4 பெருக்கல் 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட். இப்போ பாருங்கள், எல்லாமே ஏதாவது காமனாக இருக்கா, அதாவது பொதுவாக இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் வெளியில் எடுக்கலாம் அல்லவா? சரி, அப்போ நம்ம எக்ஸ் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் இதுலேயும் எக்ஸ் எடுத்துட்டா ஸோ மிச்சம் என்ன இருக்குது? தட் இஸ் எக்ஸ் -1/4. அப்போ எக்ஸ் -1/4. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா -1/4, இங்கே 1/4 இருக்குது. இந்த ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆனது மைனஸ் இன்ட்டு மைனஸில் இருந்திருந்தா -1/4 அப்படிங்கிறத நம்ம வெளியில் எடுக்க முடியும் தானே? எஸ். அப்போ நம்ம இங்கேயே வந்து -1/4 வெளியில் எடுத்திங்கன்னா ஸோ மிச்சம் இருக்குது எக்ஸு,
அடுத்தது ஒரு மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் அடுத்து 1/4. சரி, ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு இல்லையா, இதே போல் இங்கே கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். ஓகே ரைட். இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே எக்ஸ் மைனஸ் 1/4 எக்ஸ் மைனஸ் 1/4ங்கிறது பொதுவாக இருக்கா? இப்போ எக்ஸ் மைனஸ் 1/4ங்கிறது பொதுவாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? ஸோ இந்த எக்ஸு ஓகே மைனஸ் இந்த 1/4. அப்போ இது எப்படி இருக்குது? a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதாவது ரெண்டுமே 2 டைம் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/4 அடுக்கில் 2 டைம், ஏன்னா பெருக்கல் இருக்கு இல்லையா, அதனால் ஸோ அடுக்கில் 2 எடுத்துக்கணும். சரி, அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ √7x ப்ளஸ் √2 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னுட்டோம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னுட்டோம் எழுதலாம் தானே? சரி, அதுக்கு தானே வர்க்கமூலம் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அப்போ இந்த ரூட்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன கிடைக்கும் நம்மக்கிட்ட? ஸோ √7x ப்ளஸ் √2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1/4. அவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்மளுக்கு இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? தட் இஸ் √7x ப்ளஸ் √2 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1/4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஆனால் இதில் என்ன போட மறந்துடக்கூடாது? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த மட்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸோ மாடுலஸ் வேல்யூவை நம்ம கட்டாயமாக போடணும். போட்டுட்டு நம்ம முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ தேர்ட் ரோமனில் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 121 a + b அடுக்கு வந்து 8, x + y அடுக்கு 8, b - c அடுக்கும் 8 தான். வகுத்தில் பார்த்தீங்கன்னா 81, b - c அடுக்கு 4, a - b அடுக்கு பார்த்தீங்கன்னா 12, b - c அடுக்கு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வர்க்கமூலம் பார்க்கணும். வர்க்கமூலம்னா ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 121 எப்படி எழுதலாம்? 121 11 பெருக்கல் 11 எழுதலாம் இல்லையா? தட் இஸ் 11 ஸ்கொயர். அதே போல் 81 எப்படி எழுதலாம்? தட் இஸ் 9 பெருக்கல் 9, தட் இஸ் 9 ஸ்கொயர்னு எழுதலாம் அல்லவா? ஸோ இப்போ நான் அதை எழுத போகிறேன் பாருங்கள். ஸோ சொல்யூஷனில் எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஃபஸ்ட்டு 121க்கு பதிலாக 11 ஸ்கொயர். அடுத்தது a + b அடுக்கு 8 போட்டுக்கோங்க. அடுத்தது x + y அடுக்கும் 8. அடுத்தது b - c அடுக்கும் 8. ஸோ வகுத்தில் என்ன பண்ணலாம்? தட் இஸ் 81க்கு பதிலாக 9 ஸ்கொயர், b - c அடுக்கில் 4, அடுத்தது a - b அடுக்கில் 12, அடுத்தது b - c அடுக்கில் 4. ஓகே ரைட், எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டை அப்ளை பண்ணலாம். ரைட், இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். ஓகே, ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ரைட்டு, சரி. இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? தட் இஸ் இப்போ 11 ஸ்கொயருங்கிறது ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இப்போ இங்கே இருக்குது 3 ஸ்கொயர்னு இருக்குன்னா அதுக்கு நம்ம எடுத்தோன்னா இதுக்கு கேன்சல் பண்ணுவோம். எப்படி கேன்சல் பண்ணியிருப்போம் அப்படின்னா 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வை நம்ம எப்படி எழுதலாம்னா 3 அடுக்கில் ஸோ 2 இந்த 2 இங்கே எழுதியாச்சு. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக 1/2 அதாவது பெருக்கிக்கணும். அதாவது வகுத்தில் 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதானே? சரி, அப்போ அடிபட்டு என்ன ஆகும்? 3ன்னு வரும். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்துலேயுமே வகுத்தில் 2 போட்டுக்கலாம். சரி, இப்போ 11 2/2, அடுத்து a + b 8/2, அடுத்தது x + y ஸோ 8/2, அடுத்து b - c 8/2, அதாவது 8 வகுத்தல் 2ன்னு அர்த்தம். ஓகே ரைட். அப்புறம் வகுத்தில் பார்த்தீங்கன்னா 9/2 வகுத்தல் 2, அடுத்து b - c 4/2, அடுத்தது a - b ஸோ 12/2, அடுத்தது b - c 4/2 எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வகுத்து போடுங்க. தட் இஸ் இப்போ என்ன வகுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வருது? தட் இஸ் இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வெறும் 11. அதே போல் கீழே 9ல் பாருங்கள். ஸோ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் ஒரு டைம் 9, அது ஒரு டைம் 9 அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்லை வெறும் 9ன்னு எழுதினாலும் சரி தான். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது? தட் இஸ் a + b. இப்போ இது 2 1 2 4 2 8. அப்போ a + b அடுக்கில் என்னென்னு கிடைக்குது? 4. அடுத்தது x + y அதை படித்து போடுங்க. ஸோ 2 4 டைம். அப்போ இதுவும் 4 தான். அடுத்தது என்ன இருக்குது? b - c அடுக்குலேயும் என்ன தான் வரும்? 1 2 4 2 8. அப்போ 4 தான் வரும். அதையும் போட்டுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸோ b - c அடுக்கில் பார்த்தீங்கன்னா 1 2 2 2 4ன்னு வருமா? அப்போ b - c ஸோ 2 டைமு. அடுத்தது இங்கே a - b போடுறோம். அடுத்தது a - b வந்து
ஸோ ஓ2 2 6 2 12. அப்போ 6 போட்டுக்கோங்க. அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது? பி மைனஸ் சியினுடைய அடுக்கில். ஸோ இப்போ 2 2 2 4. அப்போ 2ன்னு போடுங்க. சரிதானே? ஓகே. இப்போ பாருங்கள் 11/9. ஸோ ஏ ப்ளஸ் பி அடுக்கு 4. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுக்கு 4. அடுத்து பி மைனஸ் சியின் அடுக்கு 4 இருக்கா? ரைட்டு. அதுக்கு கீழே என்ன இருக்குது? இங்கே ஒரு பி மைனஸ் சி அடுக்கு 2, இங்கே ஒரு பி மைனஸ் சி அடுக்கு 2. அப்போ இந்த அடுக்குகள் கூட்டப்படலாம் தானே? சரி. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏ மைனஸ் பியை போட்டுக்கலாம். அப்போ ஏ மைனஸ் பியின் அடுக்கு 6 போட்டுக்கோங்க. அடுத்தது பி மைனஸ் சியின் அடுக்கு. ஸோ இந்த 2ஐயும் கூட்டுங்க. என்ன கிடைக்கும்? ஸோ 4. இப்போ மேலே பி மைனஸ் சி 4, இங்கே பி மைனஸ் சி 4 அடிபட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ மிச்சம் வருது? தட் இஸ் 11/9. அடுத்தது ஏ ப்ளஸ் பியின் அடுக்கு 4, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4 வகுத்தலில் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பியின் அடுக்கு 6 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? மாடுலஸ் வேல்யூ கட்டாயமாக போடணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஸோ 2 பக்கமும் 2 கோடுகளை போட்டோன்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. அதுல கீழ்காணும் கோவைகளின் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x² + 20x + 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் நம்ம? இதுக்கு வந்து வர்க்கமூலம் தட் இஸ் ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருபடி சமன்படி. அப்போ இருபடி கோவை. அப்போ இந்த இருபடி கோவைக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? காரணிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரூட் எடுக்கலாம். ரைட். இப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்? தட் இஸ் 4x² + 20x + 25. சரி, சொல்யூஷன்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் என்னன்னா ஸோ காரணிப்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே 1 தான் இருக்கணும். ஸோ அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கொண்டு போயிட்டு கடைசியில் இந்த ஸோ மூலங்களின் பெருக்கல் கூட நீங்கள் பெருக்கிக்கோங்க. ஸோ அப்போ 4 25 என்ன? ஸோ 100. ஓகே. அப்போ நம்ம 2 நம்பர் நம்மளா எடுக்கணும். அதை பெருக்குனா 100 வரணும். ஓகே. அதை கூட்டுனா 20 வரணும். அவ்வளவுதான். ரைட். இப்போ நமக்கு தெரியும் 100வது வாய்ப்பாடு வர்றதுக்கூடியது என்னென்ன, அதாவது 100 வரக்கூடிய வாய்ப்பாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியும். ஸோ 1ஆல் பெருக்குங்க 1 பெருக்கல் 100. அதே 2ன்னா 2 பெருக்கல் 50. சரி. இப்போ இந்த 1ஐயும் 100ஐயும் கூட்டினாவோ கழிச்சாவோ 20 கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இது வேண்டாம். அடுத்து 2ஐயும் 50ஐயும் கூட்டினா நமக்கு ஏதோ 20 வர மாதிரி இருக்கா? இல்லை. ஓகே. அடுத்தது 3 வராது. 4 ஸோ 4 25. ஸோ இதுலேயும் அப்படி வராது. ஏன்னா 1 நீங்கள் கூட்டினீங்கன்னா 29 கிடைக்கும், இல்லை கழிச்சா 21 கிடைக்கும். அப்போ இதுவும் வராது. இப்போ அப்படி பண்ணிட்டே போனீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 10ஐயும் பெருக்குங்களா என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸோ 10ஐயும் கூட்டினீங்கன்னா 20 கிடைக்கும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரக்கூடிய 2 நம்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 10 தான். அப்ப நம்ம அதை 10 10 எடுத்துக்கலாம். சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே 10 போட்டுக்கிறேன். அடுத்தது இங்கேயும் 10 போட்டுக்கிறேன். சரி. இப்போ இந்த 20 தான் நம்ம என்ன பிரிச்சு எழுத போறோம்? 10 10ன்ட்டு. அப்ப அந்த 20x எப்படி பிரிக்கலாம்? தட் இஸ் 10x 10xன்னு பிரிக்கலாமா? ஓகே. ரைட். இப்போ நான் எழுத போறேன் 4x² பிளஸ் இதை 10x பிளஸ் 10x பிளஸ் இந்த 25 ஏகாந்த கொண்டு 100லாம் மாற்றி போட்டுறாதீங்க. அந்த 25 அப்படியே தான் நீங்கள் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் அப்படியே தான் இருக்கணும். சென்டர் டேர்மை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ரைட். இப்போ பாருங்களேன், இங்கே 4 இங்கே 10 இது ரெண்டுமே ரெட்டைப்படை. அப்போ இது ரெண்டுக்குமே பொதுவான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடு தானே. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2 பெருக்கல் 2 எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்ன்னு எழுதலாம். 4x². இதை எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஸோ I2 10ன்னு எழுதலாம்ல. அப்போ I2 x 5.2x ஐ மீன் புள்ளி இல்லை 5 பெருக்கல் 2xன்னு எழுதிக்கோங்க. சரி. அப்போ இதுல என்ன எழுதலாம்? தட் இஸ் 5 பெருக்கல் 2xன்னு எழுதலாமா? பிளஸ் 25 5 பெருக்கல் 5ன்னு எழுதலாமா? சரி. இப்போ பாருங்க என்ன காமனா இருக்கு? ஸோ இங்க 2x இங்க 2x பொதுவா இருக்கு. அப்போ 2x பொதுவா எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கு? ஸோ 2x பொதுவா இருக்கு. அப்போ 2x பிளஸ் இங்க 2x எடுத்துட்டீங்கன்னா 5ங்கிறது பொதுவா இருக்கு. ஸோ அப்போ 5 எடுத்துடுங்க. பிளஸ் இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, 5 பொதுவா இருக்கு இல்லையா? அப்ப 5 காமன் ஆயிடுங்க. அப்ப என்ன கிடைக்கு? 2x பிளஸ் 5ன்னு கிடைக்கு. ஓகே. இப்ப பாருங்க இங்க 2x பிளஸ் 5 2x பிளஸ் 5ம் வந்து அதுல பொதுவா இருக்கு. அப்ப அதை வெளில எடுங்க. அப்ப 2x பிளஸ் 5 வெளில எடுத்தீங்கன்னா ஸோ உள்ளுக்குள்ள என்ன கிடைக்கும்? ஸோ தட் இஸ் 2x பிளஸ் 5 அப்படின்னு நம்ம போடலாம். ஸோ 2x பிளஸ் 5. ஓகே. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2x பிளஸ் 5 நடுக்கு 2 டைம் இருக்கா? எஸ். ஏன்னா பெருக்கல் இருக்கு இல்லையா? அதனால நம்ம 2 டைம் வந்து மேல அடுக்குல உயர்த்தணும். ஓகே. போட்டாச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? தட் மீன்ஸ் நம்ம கிட்ட 4x பவர் 2 பிளஸ் 20x பிளஸ் 25க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? ஸோ 2x பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்.
ரைட். பட் அவங்க அது கேட்கல, அவங்க வர்க்கமூலம் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா ஸோ இந்த ரூட்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? ஸோ 2x + 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மாடலஸ் வேல்யூ கொடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ இதுலேயே செகண்ட் சம் பாருங்க. 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y² இருக்கா? ரைட். இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஷஃப்லிங் பண்ணி எழுத போறேன். தட் இஸ் 9x² அப்படியே போட்டுக்கோங்க. இங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த z² y² இருக்கிறத கொண்டாந்துட போறேன். ஓகே ரைட். ஸோ ப்ளஸ் 25z² + 16y² போட்டுக்கோங்க. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இந்த இடத்துல மீதி இருக்கக்கூடிய xy yz அடுத்து xz எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதக்கூடியது இதுதான். ஸோ -24xy அடுத்தது yz எழுதிக்கலாம். -40yz அடுத்தது பார்த்தீங்கன்னா +30xz. ஓகே ரைட். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் அது நமக்கு ஏற்ற மாதிரி ஷஃபிள் பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் a plus b plus c the whole squared க்கு என்ன ஆன்சர் வரும்? that is a squared plus b squared plus c squared plus 2 into a into b plus 2 into b into c plus 2 into c into a. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மெத்தடுக்கு அதை கொண்டு வர போகிறோம். அதே போல் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுத போகிறோம். ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த வடிவம் கொண்டு வரணும்? a². அப்போ a அப்படின்ட்டு ஜென்ரலாக நம்ம இது டோட்டலாக ஸ்கொயர் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்கு, இந்த 9க்கு ஸ்கொயர் இல்லை. அப்போ 9க்கு ஸ்கொயர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 தட் இஸ் 3² எழுதலாம் இல்லையா? அப்போ 9க்கு பதிலாக 3² அடுத்தது x² ப்ளஸ் 25 எப்படி எழுதுவீங்க? ஸோ 25 ஸோ 5 × 5 z². ஓகே சரி. இப்போ நம்ம இந்த z கூட நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ அதை முதல்ல நம்ம ஒரு டைம் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போடலாம். சரி. இப்போ பாருங்க. ஸோ 9x² + 16y² + 25z² - 24xy - 40yz + 30xz. இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷஃபிள் பண்ணி எழுதிக்கிறோம். ரைட். இப்போ பாருங்க. ஸோ இந்த 9க்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? தட் இஸ் 3² x² ப்ளஸ் இப்போ 16y² இருக்கு இல்லையா? அப்போ 16 எப்படி எழுதலாம்? ஸோ 4 × 4 தட் இஸ் 4² எழுதலாம். பட் இதில் ஒன்று நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு பாருங்களேன். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கிட்டையும் இசட்டுக்கிட்டையும் நம்ம பெருக்கும்பொழுது ஸோ +30 தான் வந்திருக்கு. பட் இங்கே ஒரு டேர்மில் மைனஸ், இன்னொரு டேர்மில் மைனஸ் வந்திருக்கு. அந்த 2 மைனஸ் இருக்கக்கூடிய டேர்மில் எது பொதுவாக இருக்கு? ஒய்ங்கிறது தானே பொதுவாக இருக்கு. அப்போ ஒய்ல தானே மைனஸ் இருந்திருக்கணும். எஸ். அப்போ அதை நம்ம யோசிச்சு இந்த 16 வந்து 4 × 4ன்னு எழுதாம என்னன்னு எழுதணும்? ஸோ -4 × -4ன்னு எழுதணும். அப்படி எழுதுனா நம்மளுக்கு என்னது? ஸோ -4 த ஹோல் ஸ்கொயர்டும் கூட தான் 16 தரும். அப்படிங்கிற கணக்கோட நம்ம என்ன பண்ணுறோம்? -4². அப்போ இங்கே 16க்கு பதிலாக -4 ஹோல் ஸ்கொயர்டு y² ப்ளஸ் 25 தெரியும். 5 × 5 5². அப்போ ப்ளஸ் 5² z² மைனஸ் இப்போ இந்த 24 எப்படி பிரித்து எழுத போகிறீங்க? ஆல்ரெடி இங்கே எக்ஸ் ஒய்ங்கிற இடத்துல எக்ஸ் வந்து 3 இருக்கா? ஸோ 3x இருக்கா? அப்போ நீங்கள் அதை எப்படி எழுதுங்க? அப்போ 3x அண்ட் ஒய்ங்கிற இடத்துல -4y இருக்கா? சரி. அப்போ பாருங்க. ஸோ 3யும் 4யும் பெருக்கினா முன்னாங்க 12. 12 கூட எதை பெருக்குனா 24 வரும்? ஸோ 2 பெருக்குனீங்கன்னா தான் வரும். அப்போ 2 × 3x அடுத்தது இன்ட்டு -4y இந்த டேர்ம் ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி. அடுத்தது அதே போலவே இதை எழுதுங்க. ஸோ மைனஸ் ஆல்ரெடி இங்கே மைனஸ் வந்ததுனால நம்ம இந்த மைனஸை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸை கொடுத்துரும். அதனால தான். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க -40xyz. ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y என்னவா இருந்திருக்கும்? ஸோ -4y இருந்திருக்கும். z என்னவாக இருந்திருக்கும்? ஸோ 5z இருந்திருக்கும். ஸோ 5z. ஓகேவா? ஸோ 20 இருக்கு. பட் இங்கே 40 இருக்கு. அப்போ நம்ம 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 × 20 = 40 வந்துருச்சு. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ இது ப்ளஸ் ஆகத்தான் இருந்திருக்கணும். ப்ளஸ் இப்போ 30xz.
சரி 30 எப்படி நம்ம அதாவது முதல்ல எக்ஸ் இசட் இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க. எக்ஸ் என்னவா இருக்கு? ஸோ 3 எக்ஸா இருக்கு. அடுத்து இசட் என்னவாக இருக்கு? ஸோ 5 இசட்டாக இருக்கு. அடுத்தது இப்போ I3 15. அப்போ மிச்சம் 2ஆல பெருக்குனீங்கன்னா 30 வந்துடும் இல்லையா? அப்போ 30 எக்ஸ் இசட் வந்துருச்சா? கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் அப் பண்ணிக்கிட்டோம். சரி இப்போ இதுல பாருங்க 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டா எப்படி எழுதலாம்? ஸோ 3x த ஹோல் ஸ்கொயர்ட். அடுத்தது பிளஸ் இந்த -4 அப்படிங்கிறது -4y த ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் 5z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? பிளஸ் 2 பெருக்கல் 3x பெருக்கல் -4y பிளஸ் 2 பெருக்கல் -4y பெருக்கல் 5z பிளஸ் 2 பெருக்கல் 3x பெருக்கல் 5z அப்படின்னு இருக்கு. சரிதான். இப்போ இது என்ன ஃபார்மேட் நமக்கு தருது? தட் இஸ் இது a ஸ்கொயர், இது பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ a இன்டூ b பிளஸ் 2 இன்டூ ஸோ b இன்டூ c பிளஸ் 2 இன்டூ c இன்டூ a. ஓகே, இதுதானே நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? தட் இஸ் a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் தானே. ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு இங்கே a என்னவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏங்கிறது 3x, bங்கிறது என்னது -4y, cங்கிறது என்னது 5z. இது அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. தட் இஸ் a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் தானே இதுக்கான ஆன்சர். அப்போ ஏங்கிற இடத்துல என்ன எழுதுவீங்க? தட் இஸ் 3x ஸோ பிளஸ் பிங்கிற இடத்துல -4y பிளஸ் சிங்கிற இடத்துல 5z த ஹோல் ஸ்கொயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை நீங்கள் உள்ள பெருக்கி தான் எழுதி ஆகணும். எஸ், எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் இங்கே 3x பிளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ மைனஸ் தரும். அப்போ -4y பிளஸ் 5z ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர்டு எடுத்துக்கோங்க. ரைட், இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா ஸோ கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? வர்க்கம் மூலம் காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது டோட்டலா நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் நம்ம வர்க்க மூலம் பார்க்கணும். சரி, அப்போ நம்ம வர்க்க மூலத்துக்கு என்ன எழுதலாம் ஃபர்ஸ்ட்? ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே நீங்க ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஆமாம், என்னது? தட் இஸ் 3x மைனஸ் 4y பிளஸ் 5z த ஹோல் ஸ்கொயர்டுக்கு நீங்கள் என்ன எடுக்கணும்? வர்க்க மூலம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ இந்த ஸ்கொயருக்கு 2க்கு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x மைனஸ் 4y பிளஸ் 5z. ஸோ இது எழுதும்போது எப்படி எழுதணும்? தட் இஸ் நம்ம மாடு வேல்யூல தான் எழுதணும். மாடு வேல்யூல எழுதுனீங்கன்னா தான் நம்மளுக்கு என்னது? ஸோ சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 அடிச்சதுனால நம்மளுக்கு ஒரு டைம் மட்டும்தான் இது வரும். அந்த ஒரு டைம் வரதையும் நம்ம எதுக்குள்ள எழுதிக்கணும்? மாடு வேல்யூக்குள்ள எழுதிக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 3x மைனஸ் 4y பிளஸ் 5z. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2, 7x ஸ்கொயர் மைனஸ் 13x மைனஸ் 2, 28x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம முதல்ல ஸோ இதுக்கு ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பட் எடுத்தோடனே அப்படி ரூட் எடுக்கிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் போயிட்டு வர்க்க மூலம் இது காரணிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வர்க்க மூலம் படுத்துங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 4x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் இப்போ எழுதுங்க. தட் இஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2. சரி, இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இந்த இடத்துல எப்போவுமே 1 இருக்கணும். பட் 4 இருக்குது. அப்படி இருந்தாலே நீங்கள் லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு பெருக்கிக்கோங்க இது கூட. ஓகே, ஸோ பெருக்கிக்கிட்டு ஸோ இப்போ என்னது 4 2 8 வருதா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரி, அப்போது இது எப்போவுமே கூட்டலாகவும் இது பெருக்கலாகவும் இருக்கும். அப்போ கூட்டலில் -9 கிடைக்கணும், பெருக்கலில் 8 கிடைக்கணும். அப்படிப்பட்ட 2 நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட், இப்போ ஸோ பாருங்கள். ஸோ 4 8 8. எஸ், அது ரெண்டையும் கூட்டுங்க 9 கிடைக்குதா? அப்போ நிச்சயமாக 1 8 நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி தானே? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு 8ன்னு போட்டுக்கிறேன். 8ம் 1ம் நம்ம பெருக்கலாம். ஏன் 8 ஃபஸ்ட்டு போட்டோம்னா இங்கே 4 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 8 1ன்னு போடும்போது இந்த 4 8ம் வந்து ஜென்ரல் வரும். அதுக்காக 8 நான் முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 8 1 கூட்டினா 9 தான். ஆனால் -9 கிடைக்கணும் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கணும். அவ்வளோதானே? சரி, அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். சரி, இப்போ நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுறோம்? தட் இஸ் இந்த 4x ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 4x ஸ்கொயர். இப்போ இந்த -9 நம்ம பிரிக்கிறோம். -8x மைனஸ் 1x அடுத்து ப்ளஸ் 2 அப்படியே போட்டுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? தட் இஸ் இந்த 4x ஸ்கொயர்டை நம்ம ரெண்டுலேருந்துமே அதாவது 4x ஸ்கொயர்டை 4x இன்ட்டு எக்ஸ்ன்னு பிரித்து 4x வந்து வெளில எடுக்கலாம் இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா
இப்போ இந்த 4x இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் மைனஸ் இந்த 8xை ஸோ 2 பெருக்கல் 4xன்னு எழுதலாம். அப்புறம் மைனஸ் 1x அடுத்தது என்ன இருக்குது? ஸோ ப்ளஸ் 2. ஸோ இதுக்கப்புறம் எழுதுகிறேன். ஸோ ப்ளஸ் 2 இருங்க. இந்த இடத்துல நான் வந்து இதை அழிச்சிட்டு நான் நல்லா கிளியராக எழுதிடுறேன். ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? ஸோ மைனஸ் 1x ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி போட்டாச்சா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 4x இங்கே 4x பொதுவாக இருக்குது. அப்போ 4x பொதுவாக எடுக்கலாம்ல. 4x பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா? எக்ஸ் மைனஸ் 2. அதே போல் இங்கே பாருங்கள், மைனஸ் ஒரு எக்ஸு இங்கே ஓர் 2 2ன்னு இருக்கா? அடுத்து இந்த ப்ளஸ்ஸை நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டுக்கிறேன். அப்போ இங்கேருந்து -1 இங்கேருந்து -1 எடுக்கலாம் இல்லையா? அப்போ -1 எடுத்திங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஸோ எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு என்ன வேணும்னா இங்கே என்ன இருக்கோ அதே போல் இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ தான் இது ரெண்டையும் பொதுவாக எடுக்க முடியும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் பொதுவாக எடுங்க. ஸோ இதில் இதையும் பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ எக்ஸ் மைனஸ் 2 அதை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன வரும்? 4x. அடுத்து இங்கே -1 இருக்குது. அப்போ -1 சரி தான். அப்போ 4x² மைனஸ் 9x ப்ளஸ் 2க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஸோ 4x மைனஸ் 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுக்கலாம். தட் இஸ் 7x² மைனஸ் 13x மைனஸ் 2. சரி, இதுலேயும் அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே 7 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்கலாம். 7 2 14 மைனஸ் 14. அடுத்தது கூட்டினா மைனஸ் 13 கிடைக்கணும். சரி, பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது? ஸோ ஓர் 14 போட்டால் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது 14ஐயும் 1ஐயும் பெருக்குங்களேன், 14 கிடைச்சிரும். அப்புறம் 14 1ஐயும் கழிச்சா 13 கிடைக்கும். ஓகே, பட் என்னென்னா நமக்கு மைனஸ் 13 கிடைக்கணும்னா இந்த 14 ஆனது மைனஸ் ஆகவும் அடுத்து இந்த 1 ஆனது ப்ளஸ் ஆகவும் இருந்திருக்கணும். அவ்வளோதானே? சரி, இப்போ இதைத்தான் அப்படி பிரித்து எழுத போகிறோம். தட் இஸ் என்ன? -13 மைனஸ் 14x ப்ளஸ் 1x அப்படின்னு எழுத போகிறோம். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 7x² அப்படின்னு எழுதிக்கோங்க. சரி தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். சரி தான். எப்படி பண்ணுவோம்? ஸோ இப்போ இந்த 7x² இந்த 14 இது ரெண்டுக்குமே பொதுவானது என்னது? 7ஆம் வாய்ப்பாடு. அப்போது இது 7x பெருக்கல் x மைனஸ் இதை 2 பெருக்கல் 7x ப்ளஸ் 1x மைனஸ் 2ன்னு போடலாம் அல்லவா? சரி, இதில் இப்போ 7x பொதுவாக இருக்கனால அதை வெளியில் எடுங்க. ஸோ 7x பொதுவாக எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1x மைனஸ் 2. இப்போ ப்ளஸ் 1 மட்டும் எடுங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2. சரி தான். ஏன்னா இங்கே 2 வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஓர் 2 2ன்னு இருக்கும். 2 வெளியில் எடுத்துட்டோம்னா சாரி 1 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 அப்படி இருக்கும். அது அப்படி போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் 2 வெளியில் எடுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 வெளியில் எடுத்திங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 7x ப்ளஸ் 1. அப்போ அதில் வந்து என்ன தெரியுது? ஸோ இந்த 7x² மைனஸ் 13x மைனஸ் 2க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 7x ப்ளஸ் 1ன்னு போடலாம். சரி, இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இது எடுத்துக்கலாம். 28x² மைனஸ் 3x மைனஸ் 1. சரிதான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ x² பக்கத்தில் 28 இருக்குது. அப்போ இதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே பெருக்கணும். ஸோ ஒரு 28. ஓகே, அப்போ கூட்டினா -3 வரணும். ஸோ பெருக்குனா ஸோ இப்போ மைனஸ் இருக்கனால இங்கே -28 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சரி, இப்போ நம்மளுக்கு 28 என்னெல்லாம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள். ஸோ 1ஆவது வாய்ப்பாடில் 28 வரும். 1 28ன்னு கூட்டினா கழிச்சா -3 வராது. 2ஆம் வாய்ப்பாடுனா 14 வரும். அதுவும் வராது. 3ஆம் வாய்ப்பாடு எடுங்க. ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 28 வராது. அப்போ அதுவும் வராது. நெக்ஸ்ட் 4ஆம் வாய்ப்பாடு எடுங்க. ஸோ 4ஆல் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ 6 4 7 4 28 வரும். 7 4 28. அப்போ 7 4 28 அப்படின்னா பாருங்கள். ஸோ 4க்கு 3க்கும் கூட்டினா 10 வரும். கழிச்சா 3 வரும் தானே? அப்போ இது நம்ம எடுக்கிறதுக்காக சரியான கரெக்டான எண்களாகத்தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம என்ன எழுதணும்? நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எழுதணும். எப்படின்னா ஸோ 4 7 தானே? அப்போ 28 இருக்கிறதுனா இப்போ நம்மளுக்கு 7ஆம் வாய்ப்பில் 28 இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு 7 எழுதிக்கலாம். அப்புறம் 4 எழுதிக்கலாம். சரி தானே? ரைட். இதில் வந்து பெரிய நம்பராக என்ன இருந்திருக்கணும்? 7 தான். அப்போ ஏன்னா -7 ப்ளஸ் 4. இப்போ பெருக்கி பாருங்கள். 7ஐயும் 4ஐயும் பெருக்குனா 28 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அதே போல் -7ல் 4 போச்சுன்னா -3. ஸோ இது எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரியான எண்களை நம்ம எடுத்துக்கணும். ரைட். இப்போ நம்ம இந்த -3x தான் எப்படி பிரித்து எழுதணும்? -7x ப்ளஸ் 4xன்னு பிரித்து எழுதுவோம். அப்படி தானே? சரி, அதை நான் இங்கே எழுதுகிறேன். தட் இஸ் 28x² மைனஸ் 7x ப்ளஸ் 4x அந்த -1 அப்படியே போட்டுக்கோங்க.
ரைட். இப்போ இங்கே ஏழாம் வாய்ப்பாடாக கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் எத்தனை டைம் 28 வரும்? ஸோ 4 7 28. அப்போ 4 பெருக்கல் 7 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போடலாம். மைனஸ் இது 7 எக்ஸ்ன்னு போடலாம். ப்ளஸ் இது 4 எக்ஸ் மைனஸ் 1ன்னு போடலாம். இப்போ பாருங்கள், ஸோ இதில் 7 எக்ஸை வெளியில் எடுங்க. ஸோ 7 எக்ஸ் வெளியில் எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? ஸோ 4 எக்ஸ். ஸோ 4 எக்ஸ் மைனஸ்க்கு மைனஸ். அடுத்தது இந்த 7 எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டைம் 7 எக்ஸ் தானே, அப்போ 1 இருக்கணும்ல, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 எக்ஸ் மைனஸ் 1 அப்படி இங்கே வர மாதிரி வரணும்னா நம்ம 1 அப்படிங்கிறத நம்ம, ஏன்னா இங்கே 1 பெருக்கல் 4 எக்ஸ் தான், 1 பெருக்கல் 1 தான். அப்போ 1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ 4 எக்ஸ் மைனஸ் 1ன்னு வருதா? சரி, இப்போ இங்கே 4 எக்ஸ் மைனஸ் 1 பொதுவாக இருக்கா? சரி, அப்போ நீங்கள் 4 எக்ஸ் மைனஸ் 1 பொதுவாக எடுத்தீங்கன்னா மிச்சம் 1ல் என்ன வரும்? 7 எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். ஸோ அப்போ 28 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் இந்த டேர்மை அப்படியே நம்ம போடலாம். சரிதானே? சரி, இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? ஸோ 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நான் இந்த பக்கமாக தள்ளிக்கிறேன். ஸோ தள்ளிட்டு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் கொஷினில் ஸோ 7 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13 எக்ஸ் மைனஸ் 2. அடுத்தது என்னது? ஸோ 28 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம போடலாம். ஸோ இதை நான் எழுத சொல்கிறேன். சரி, இப்போ இங்கே எழுதுங்க. தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஸோ 4 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ அடுத்தது இது எழுதணும். ஆமாம், ஸோ நான் இப்போ இது கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டு ஸோ நான் உங்களுக்கு இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். எஸ், இப்போ இங்கே கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் இந்த டேர்முக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இது எழுதுன மாதிரி இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 7 எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதலாம். அடுத்தது இப்போ 28 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அதை கொண்டாந்து இங்கே எழுதுங்க. ரைட், ஸோ இப்போ இங்கே அதை எழுதுங்க. தட் இஸ் என்னது? ஸோ 4 எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 7 எக்ஸ் ப்ளஸ் 1. ரைட், போட்டாச்சா? சரி, இப்போ இதில் பாருங்கள், இது ஒவ்வொன்றும் 2 டைம் வந்துருக்கு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 2 2 டைம். அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம்? ஸோ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஆனது 2 டைம் வந்துள்ளது. எனவே ஸோ அது பெருக்கில் இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அடுத்தது 4 எக்ஸ் மைனஸ் 1 4 எக்ஸ் மைனஸ் 1 அதே போல் 2 டைம் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ 4 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அதே போல் 7 எக்ஸ் ப்ளஸ் 1 7 எக்ஸ் ப்ளஸ் 1 2 டைம். அப்போ 7 எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போ நம்ம என்னது? ஸோ இதுக்கு வந்து வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் தானே எடுக்கணும். சரி, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா அப்போ இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரி, ஸ்கொயர் ரூட் இப்படி எடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக இந்த ஒவ்வொரு அடுக்கில் இருக்கக்கூடிய 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கிது? எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கல் 4 எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கல் 7 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 4, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 17 6x ப்ளஸ் 1 பெருக்கல் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 பெருக்கல் 4/3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க? தட் இஸ் வர்க்க மூலம், தட் இஸ் ஸ்கொயர் ரூட் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதை தனித்தனியாக வந்து காரணிப்படுத்தலாம். ஏன் காரணிப்படுத்துகிறோம்? ஏன்னா இது ஒரு இருபடி சமன்பாடு, சரி இருபடி கோவை, அதனால நம்ம இதை காரணிப்படுத்தலாம். ரைட், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே போடுறேன். தட் இஸ் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 17 6x ப்ளஸ் 1. சரிதான். இப்போ நம்மளுக்கு இருபடி சமன்பாடு என்ன இருக்கும்? ஸோ இந்த மாதிரி டிவிஷன்லலாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ முதல்ல இதுக்கு மீசியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது கீழே 1 இருக்குது, இது கீழேயும் 1 இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 6ங்கிறத மீசியமாகவே எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கீழே 6ஆல் பெருக்கணும், இங்கே 6ஆல் பெருக்கணும், இங்கேயும் 6ஆல் பெருக்கணும். இதுவே தான் இங்கேயும் பண்ணணும், 6ஆல் பெருக்கி வகுக்கணும். சரி, இப்போ வகுத்தனா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 பெருக்கல் 6 12x ஸ்கொயர் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 17x. ஏன்னா 6 இருக்கும்போது 17 தான் இருக்குது, அதனால் அது அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் 6 6. ஸோ வகுத்தல் என்ன இருக்குது? ஸோ 6 இருக்குது. ரைட், இப்போ நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாமா? ஸோ தட் இஸ் 1/6 எடுத்துகிட்டு ஸோ 12x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 17x ப்ளஸ் 6ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த 1/6 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 12x ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ காரணிப்படுத்தலாம். ஸோ 1/6 அப்படியே போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய 12x ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் 6. சரி,
இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கணும், 12 இருக்கிறதுனால நம்ம இது லாஸ்ட்டில் கொண்டு போய் பெருக்கிக்கிறோம். இப்போ 12 எவ்வளோ நமக்கு தெரியும், தட் இஸ் 72ன்னு தெரியும். ஸோ நாம் ரெண்டு நம்பர்ஸை கூட்டினா ப்ளஸ் 17 கிடைக்கணும். அதே போல் ரெண்டு நம்பர்ஸை பெருக்குனா ஸோ ப்ளஸ் 72 கிடைக்கணும். அதாவது 17க்கு ரெண்டு நம்பரை கூட்டினா 17, அதே போல் பெருக்குனா 72 கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ 8யும் 9யும் பெருக்கி பாருங்கள். ஸோ 8 9 72 வரும். அதே போல் அது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 8 9ம் கூட்டி பாருங்கள். ஸோ தட் இஸ் 17 வரும் இல்லையா. அப்போது இந்த 17க்கு பதிலாக நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், ஸோ தட் இஸ் 8x ப்ளஸ் 9xன்னு எழுதலாம் அல்லவா. சரி, இப்போ அதை நம்ம எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு ஸோ 12x ஸ்கொயர்டாக மாற்றாதீங்க, அது அப்படியே தான் நீங்கள் போட்டாகணும். ஸோ 12x ஸ்கொயர்டு ப்ளஸ் 17 மட்டும் ஸோ 8x ப்ளஸ் 9x ரெண்டையும் கூட்டினா 17x மேலே இருக்கிறது வந்துடும். இன்ட்டு 6 போட்டாச்சு. ரைட், இப்போ இங்கே பாருங்கள் 12 இங்கே 8 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ 4ஆம் வாய்ப்பாடில் போகுது தானே. அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் இதை பிரிக்கலாம் இல்லையா. எஸ், அப்போ பாருங்கள் தட் இஸ் 1/6 இன்ட்டு ஸோ எத்தனை டைமு 12 வரும், 3 4 12. அப்போ 3 பெருக்கல் 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டால் முன்னாங்க 12 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு அல்லவா. ப்ளஸ் இது எப்படி பிரிக்கலாம், ஸோ 2 பெருக்கல் 4 எக்ஸ்ன்னு போடலாமா, 8 எக்ஸா, அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த 9க்கும் 6க்கும் என்ன போகுது, 3ஆம் வாய்ப்பாடு. அப்போ 3ஆல் பெருக்குங்க. ஸோ அப்போ 3 பெருக்கல் 3x தான் வந்து என்னது 9x ப்ளஸ் அடுத்தது என்னது, ஸோ 3 பெருக்கல் 2 தான் 6 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் ஸோ ஒன்று இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து எது வெளியில் எடுக்கலாம், 4x வெளியில் எடுங்க. அப்போ 4x வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், ஸோ 3x ப்ளஸ் 2. அதே போல் இதில் என்ன பொதுவாக இருக்குது, ஸோ 3 இங்கே ஒரு 3 பொதுவாக இருக்குது. அப்போ 3 எடுங்க. அப்போ மிச்சம் இருக்குது 3x ப்ளஸ் 2. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 3x ப்ளஸ் 2 3x ப்ளஸ் 2 பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம அதை வெளியில் எடுத்தோன்னா ஸோ 1/6 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 வெளியில் எடுத்தோன்னா மிச்சம் என்ன இருக்குது, ஸோ 4x ப்ளஸ் 3 தான் இருக்குது. இப்போ 4x ப்ளஸ் 3. சரி, அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு பதிலாக நம்ம இதை போடலாம். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு பதிலாக இதை போடலாம் அப்படிங்கிறனால அப்படியே நம்ம இதை வச்சுக்கிறோம். ரைட், இப்போ நம்ம அடுத்த டேர்முக்கு போகலாம். சரி, அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 3/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2. இதே போல் தான் எல்சிஎம் எடுங்க. தட் இஸ் இங்கே வகுத்தலில் 1 இருக்குது, இங்கேயும் வகுத்தலில் 1 இருக்குது. ஸோ நம்ம 2ஆல் பெருக்கிறோம். ஸோ மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கிக்கலாம், இங்கேயும் 2ஆல் பெருக்கலாம். இப்போ இங்கே போடலாம். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 8x ப்ளஸ் 2 2 4. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இப்போ 2ஆக கீழே போட்டுடலாம். ஓகே ரைட்டு, இப்போ இந்த 1/2 நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். சரி, 1/2 வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4 போட்டுக்கோங்க. ரைட்டு, இப்போ நம்ம என்னது காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ இந்த 3 கொண்டு போயிட்டு இங்கே 4ஆல் பெருக்கிக்கணும். ஸோ முன்னாங்க 12. ரைட், அப்போ நம்மளுக்கு கூட்டுனா 8 கிடைக்கணும், ஸோ பெருக்குனா 12 கிடைக்கணும். அப்போ அது நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 6 2 போட்டு பாருங்கள். ஸோ 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 2 12 வருதா. எஸ், அப்போ 1/2 இன்ட்டு ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ 1/2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3x ஸ்கொயர் எப்படி எழுதலாம், தட் இஸ் 3x பெருக்கல் x ப்ளஸ் இந்த 6x ஸோ 2 3 6 தானே. ஸோ 2 3x 2 பெருக்கல் 3xன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 2x ப்ளஸ் இந்த 4 2 பெருக்கல் 2ன்னு போடலாம் அல்லவா. ஸோ அதான் நம்ம போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம வெளியில் எடுக்கலாம். ரைட், இங்கே 3x காமனாக இருக்குது. அப்போ 3x வெளியில் எடுங்க. 3x எடுத்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, ஸோ x ப்ளஸ் 2. அப்போ x ப்ளஸ் 2 ப்ளஸ் இங்கே 2 2 மட்டும் பொதுவாக இருக்குது. அப்போ 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே என்ன வரும், x ப்ளஸ் 2. இப்போ என்ன பொதுவாக இருக்குது, x ப்ளஸ் 2 x ப்ளஸ் 2 பொதுவாக இருக்குது. அப்போது 1/2 x ப்ளஸ் 2 பொதுவாக எடுங்க. அப்போ மிச்சம் உள்ளே என்ன வரும், 3x ப்ளஸ் 2. ரைட், அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஸோ இதை போடலாம். ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஸோ வச்சுக்கோங்க, எடுத்து எழுதுறது ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டேர்ம் எடுக்கிறோம். 4 3x ஸ்கொயர் ப்ளஸ் 11/3x ப்ளஸ் 2. ஓகே சரி, இப்போ இதில் பாருங்க இங்கே வகுத்தலில் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை 3ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இங்கே 3 வந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ இங்கேயும் 3ஆல் பெருக்கிறோம். ஓகே ரைட், இப்போ பாருங்கள் ஸோ என்ன கிடைக்கும், ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 3 6 வகுத்தலில் பார்த்தீங்கன்னா 3 வந்துடுது. சரிதான், அப்போ 1/3 வெளியிடுங்க.
ஸோ 4x² ப்ளஸ் 11x 11 நல்லா போடுங்க. ஸோ 11x ப்ளஸ் 6 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ நம்ம காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ நம்ம 2 நம்பரை, அதாவது இங்கே 4ஐயும் 6ஐயும் பெருக்கிட்டு 6 நாங்க 24 ரைட். இப்போ 2 நம்பர் நம்ம எடுக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டினா 11 கிடைக்கணும். ஸோ பெருக்குனா 24 கிடைக்கணும். ரைட். ஸோ நிறைய வாய்ப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 8 3 யோசிச்சு பாருங்கள். 8 3 24 வந்துருதா? 2ஐயும் கூட்டினீங்கன்னா 11 வந்துடுதா? ஸோ அப்போ நம்ம 8 3 ஒர்க் அவுட் ஆகுது தானே அந்த நம்பர்ஸு. அப்போ நம்ம அந்த நம்பர்ஸை எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு 8ஐயும் 3ஐயும் போட்டால் ஸோ கூட்டுனா 11 பெருக்குனா 24. ஸோ நம்ம அதை அப்படியே இங்கே நம்ம வந்து எழுதலாம். தட் இஸ் இதை போடுங்க 1/3. அடுத்தது ஸோ 4x² அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 11xக்கு பதிலாக 8x ப்ளஸ் 3x ப்ளஸ் 6 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த 4x² எப்படி பிரித்து எழுதுவீங்க? தட் இஸ் 4x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இந்த 8ஐ 4ஆம் வாய்ப்பாட்டில் எப்படி பிரித்து எழுதுவீங்க? ஸோ 2 பெருக்கல் 4x ப்ளஸ் இந்த 3x அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த 6 2 பெருக்கல் 3ன்னு போடலாமா? எஸ். இப்போ நம்ம எதெல்லாம் ஜென்ரலாக இருக்குது? ஸோ அதை நம்ம வெளில எடுக்கலாம் தானே? எஸ். இப்போ இங்கே 4x இங்கே 4x பொதுவாக இருக்குது. அப்போது 1/3 இன்ட்டு ஸோ 4x பொதுவாக எடுத்திங்கன்னா உள்ள எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் இப்போ இங்கே 3 பொதுவாக இருக்குது. அப்போ 3 பொதுவாக எடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ என்னது? 2லேயுமே எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 பொதுவாக இருக்குது. அப்போ அதை எடுங்க வெளியில். சரி. இப்போ இந்த 3 இருங்க, இதை நல்லா போட்டுக்கலாம். ஸோ 1/3 போட்டுட்டு ரைட். ஸோ 1/3 போட்டாச்சு. அப்போ 4x சாரி நம்ம எடுக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2 தானே எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 பொதுவாக எடுத்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன வருது உள்ள? ஸோ 4x ப்ளஸ் 3ன்னு வருது. அப்போ 4x ப்ளஸ் 3ன்னு வருது. ரைட். இப்போ ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இது எழுதலாம். ஸோ இது 3யுமே நமக்கு ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். இப்போ நம்ம உள்ள இன்புட் பண்ணலாம். சரி. இப்போ கேள்வி அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ரைட். இப்போ நான் கேள்வி அப்படியே எழுதுகிறேன். ஸோ பாருங்கள். தட் இஸ் 2x² ப்ளஸ் 17/6x ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்து வச்சுருக்கோம்? தட் இஸ் இதை பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா? சரி. அப்போ அதை நம்ம எழுதலாம். சரி. இப்போ 1/6. ஸோ இங்கே விஷுவலாக தெரியல. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கமாக போட்டு போனால் உங்களுக்கு தெரியும். சரி. 1/6 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 பெருக்கல் 4x ப்ளஸ் 3. சரி. அடுத்தது ஸோ பாருங்கள். அடுத்தது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? தட் இஸ் இந்த 3x 3/2 இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. இப்போ அதை நம்ம வந்து இங்கே எழுதலாம். சரி. அடுத்த டர்ன் வந்து இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 3/2 x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 2க்கு பதிலாக நம்ம இதை கொண்டு வந்து எழுதலாம். இப்போ கொஷினில் இருக்கிறது போல் எழுதிட்டேன். அந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு டேர்மை 2x² ப்ளஸ் 17/6x ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? அதை வந்து நான் இங்கே கொண்டாந்து இங்கே எழுதிட்டேன். சரி. அடுத்தது என்ன இருக்குது? ஸோ 3/2 இருக்கா? எஸ். இப்போ அந்த 3/2 அடுத்தது இது 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 இந்த ஃபஸ்ட்டு நம்ம டேர்ம் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதையும் கொண்டாந்து இங்கே நான் எழுதிட்டேன். தட் இஸ் 1/6 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அதே போல் கொஷினில் இருக்கிறது அப்படியே இங்கே எழுதிருங்க. ஸோ பாருங்கள் 3/2 x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 2. அடுத்தது ஸோ மீதி 3ஆவதாக இருக்கக்கூடிய டேர்ம் என்னது? தட் இஸ் 4x² / 3 ப்ளஸ் 11/3x ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா? ஸோ நான் எழுதிட்டேன். ரைட். அது ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சதையும் அதுக்கு நேரம் நான் எழுதிக்கிட்டேன். ஸோ இதுக்கு இது அடுத்து இதுக்கு வந்து இது கண்டுபிடிச்சோம். அடுத்தது கடைசியாக இருக்கிறது இதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் நான் வந்து இங்கே எழுதிட்டேன். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள். ஸோ ஜென்ரல் இருக்கிற டேர்ம்ஸை நம்ம இப்போ எடுக்கலாம். ரைட். இப்போ இங்கே பாருங்கள் 1/6 இருக்கா? அதை போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1/2. ஸோ 1/2 பிரிக்குங்க. அடுத்து என்ன இருக்குது? 1/3. ஸோ 1/3 போட்டுக்கோங்க. ஓகே ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 2 இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. அப்போ 3x ப்ளஸ் 2ங்கிறது சரி மொத்தமாக 2 டைம் இருக்குது. அதே போல் அடுத்தது நம்ம 4x ப்ளஸ் 3 2 டைம் இருக்கான்னு பார்க்கணும். எஸ். இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. அப்போ 4x ப்ளஸ் 3 அதுவும் 2 டைம் இருக்குது. அடுத்து பாருங்கள் x ப்ளஸ் 2 தான் மிச்சம் இருக்கிறது, அதுவும் 2 டைம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அவங்க சொன்னது போல் நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ இந்த கொஷினில் இருக்கிறதுக்கு ரூட் இப்படி எடுக்கணும். அப்படி தானே? எஸ். அப்போ நீங்கள் ஸோ டோட்டலாக இதுக்கு இப்படி ரூட் எடுத்தீங்க அப்படின்னா
ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே இருக்கிறது இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி ரூட் எடுக்கணும். ரைட். இப்போ ரூட் எடுத்திங்கன்னா ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? ஸோ 1/6 பெருக்கல் இது இந்த 2 3 6 தானே? எஸ். அப்போ 1/6 வந்து எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. அப்போ 1/6 இன்ட்டு 1/6 அப்படின்ட்டு. ரைட். இப்போ அது இல்லாமல் என்னென்னலாம் 2 டைம் இருக்குது? 3x + 2 2 டைமு, அடுத்து 4x + 3 2 டைமு, அடுத்து x + 2 2 டைமு. ஓகே, சரி. இதுக்கு நம்ம இப்போ ரூட் அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 2 எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் 1/6 இன்ட்டு ஸோ 3x + 2 4x + 3 அடுத்தது x + 2. ஓகே, இதை வந்து நம்ம மாடுலஸ் வேல்யூக்குள்ளே எழுதிடுறோம். இந்த நம்பர் மட்டும் வெளில எடுத்து போட்டுருங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 1/6 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு 4x + 3 இன்ட்டு x + 2. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.